எடுத்துக்காட்டு 2.8 24 வோல்ட் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள 4 ஓம் மற்றும் 6 ஓம் மின்தடையாக்கிகளுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடுகளை காண்க. மேலும் இந்த மின்சுற்றில் உள்ள தொகுபையின் மின்தடையை காண்க. இப்போ பேட்டரியில் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 24 வோல்ட். முதல் மின்தடை 4 ஓம், ரெண்டாவது மின்தடை மதிப்பு எவ்வளவு 6 ஓம். கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த மின்தடை, இந்த மின்சுற்றில் மொத்த மின்தடையை கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த R1க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு, R2க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம்னா தொகுபையின் மின்தடையை நம்ம என்ன செய்வோம் கண்டுபிடிப்போம். இந்த சுற்று எப்படிப்பட்ட சுற்றுன்னா தொடர் இணைப்பா பக்க இணைப்பான்னு முதல்ல பார்க்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 R2 தொடர் இணைப்பில் என்ன செஞ்சுருக்காங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தொடர் இணைப்பில் இருந்துன்னா மொத்த மின்தடைக்கு ஃபார்முலா R R1 ப்ளஸ் என்னது R2. இப்போ ரொம்ப ஈஸி தான். R1 4 ஓம், R2ங்கிறது 6 ஓம். அப்போ கூட்டினா எத்தனை ஓம் வருது 10 ஓம் வருது. ஸோ தொகுபையின் மின்தடை 10 ஓம் RC கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து R1க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு, R2க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு கண்டுபிடிக்கணும். மின்னழுத்த வேறுபாடு கண்டுபிடிக்கணும்னா ஓமின் விதி பிரகாரம் P IRங்கிற ஃபார்முலாவை வச்சு நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். R தெரியும், V தெரியும், ஆனால் I என்ன செய்யாது தெரியாது. அப்போ இந்த சுற்றில் செல்லக்கூடிய மொத்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பை நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேசிக்கான ஃபார்முலா VC என்னது IR. இப்போ IC V/R. இப்போ வீனுடைய மதிப்பு 24. இப்போ ஆருடைய மதிப்பு நம்ம கண்டுச்சிட்டோம் 10. ஸோ 24/10 2.4 ஆம்பியர். இப்போ இந்த சுற்றில் செல்லக்கூடிய மொத்த மின்னோட்டம் எவ்வளவுனா IC 2.4 ஆம்பியர். இப்போ நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம் அடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த R1க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடை நம்ம என்ன செய்ய போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ VC IR1, அதாவது V1, அதாவது இதில் எவ்வளோ மின்னழுத்த வேறுபாடுனா V1 IR1. I 2.4 பார்த்தாச்சு. R1 எவ்வளோனா 4 ஓம். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 9.6 வோல்ட் என்ன செய்து கிடைக்கும். அதே மாதிரி R2க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு கண்டுபிடிக்க போகிறோம். இதாக இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குன்னா V2 IR2. ஸோ I ஏற்கனவே பார்த்துருக்கோம் 2.4, R எவ்வளோன்னா 6 ஓம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 14.4 வோல்ட் கிடைக்கும். அப்போ V1 எவ்வளோன்னா 9.6 வோல்ட், V2 எவ்வளோன்னா 14.4 வோல்ட் கிடைக்கும்.